ஸோ பாரதியார் சொன்ன மாதிரி விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். இந்த மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் செய்யணும். இப்போ எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும், இப்போ நான் போகணுன்னா போகணும், இந்த வேலையை முடிக்கணும்னா முடிக்கணும், 4 ஃப்ளோர் ஏறணும்னா ஏறணும். இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய தெம்பு எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசைகள். இந்த தசைகள் வலுவாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம மனசு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தூண்டும். இல்லைன்னா எனக்கு சோர்வாக இருக்குது, முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். நம்மளோட முயற்சியும் அடுத்த நிலைக்கு போக வேண்டிய முயற்சியும் தடைப்படும். அதே போல் நம்ம ஆரோக்கியமும் தடைப்படும். இன்னைக்கு வீடியோவில் டேக் ஹோம் மெசேஜ் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்குங்க. நமக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அதாவது குறைபாடில் தான் இந்தியாவில் இருக்க மக்கள் பெரும்பாலானோர் இருக்கும். எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 0.8 to 1.2, கொஞ்சம் ஹையர் சைட்லேயே 1லேருந்து 1.2 எடுத்துக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகப்படியான புரோட்டீன் எடுத்துக்கங்க. ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு 1லேருந்து 1.2 கிராம். ஸோ 70 கிலோனா 84 கிராம் புரோட்டீன் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், புரோட்டீன் எடுத்துகிட்டு நீங்கள் பயிற்சி இல்லாமல் தொடர்ந்து செடென்ட்ரியாக இருந்தீங்கன்னா, 1 மணி நேரம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மிச்சம் 10 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த புரோட்டீன் உங்களுக்கு பயனளிக்காது. அவங்க நிச்சயமாக இந்த எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு சிறு பயிற்சிகளை அவங்களோட அன்றாடம் வாழ்க்கையில் புகுத்திக்கணும். இப்படி இருந்தால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான விழிப்புணர்வு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.